ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 46 வயசில் நடிகை வித்யா பாலன் தன்னுடைய கொழுத்த முன்னழகை அப்படியே காட்டியிருக்கிறாரு. எல்லாருக்குமே நடிகை வித்யா பாலன் அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும்? எனக்கெல்லாம் டர்ட்டி பிக்சர் அப்படின்ற ஒரு படம் தான் ஞாபகம் வரும். 2011 ரிலீஸ் ஆன அந்த படம் அது இப்போ பார்த்தாலுமே தெறிக்க விட்டுருவேன். அந்த அளவுக்கு ஒரு மஜாவான ஒரு படம். வித்யா பாலனை முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சி மெட்டீரியலாக யூஸ் பண்ண ஒரு படம் டர்ட்டி பிக்சர். அதை தமிழ் நடிகையான சில்க் சுமிதாவை அவங்களுடைய வாழ்க்கை முறையை, அவங்களுடைய அந்த பயோகிராஃபியை தழுவி எடுத்த படம் தான் டர்ட்டி பிக்சர். படத்தில் கவர்ச்சி அப்படி ஒரு கவர்ச்சி. ஏன் அந்த படத்தில் பாலிவுட்டில் என்ன ஏகப்பட்ட கவர்ச்சி இருக்கும், ஸோ இந்த படம் மட்டும் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் நின்று பேசுது அப்படின்றதுக்கான காரணம் வித்யா பாலன் மட்டும்தான். ஒன் அண்ட் ஒன்லி ரீசன். ஏன்னா அது வரைக்கும் வித்யா பாலனை அந்தளவுக்கு கவர்ச்சியில் யாருமே பார்த்ததில்ல. புடவை கட்டிட்டு இல்லைனா நார்மலான ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வர மாதிரியான ஒரு நடிகை தான் வித்யா பாலன். பெருசாக பட வாய்ப்புகளும் இல்லை, அதுதான் உண்மை. நடித்த 1-2 படங்களும் ஊற்றிக்கிச்சு. 2011 வரைக்கும் வித்யா பாலன் அப்படின்ற ஒரு நடிகை யார் அப்படின்றதே பெருசாக யாருக்கும் தெரியாது. எப்படி தான் சூஸ் பண்ணாங்களோ இந்த படத்துக்கு, அதாவது அந்த டர்ட்டி பிக்சர் படத்துக்கு எப்படி தான் வித்யா பாலனை காஸ்ட் பண்ணாங்கன்னு தெரில. மேபி திரைமறைவில் சில பல குத்துக்கள் நடந்து அதன் மூலமாக கிடைச்ச வாய்ப்பாக கூட இருக்கலாம். இருந்தாலுமே அதுதான் வித்யா பாலனை அவங்களுடைய சினிமா கரியரை திருப்பி போட்டிருக்குன்னு சொல்லலாம். டர்ட்டி பிக்சருக்கு அப்புறம் வித்யா பாலனுடைய ஃபோட்டோவெல்லாம் எங்கேயுமே பார்த்து எல்லாருமே தெறிக்க விட்டுருப்பாங்க. இப்போ வரைக்குமே அந்த வீடியோ எடிட்ஸ்லாம் பார்த்து அடிக்கலாம். அப்படி இருந்த வித்யா பாலன் 2012 மறுபடியும் அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கவர்ச்சிக்கு முழுக்க போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா 46 வயசில் இன்றைக்கி தான் தன்னுடைய முன்னழகை, அதுவும் ஒரு 70-60% முன்னழகு மாங்கனியை அப்படியே காட்டக்கூடிய வகையில் 46 வயசில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க வித்யா பாலன். அப்படியே டர்ட்டி பிக்சரை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி பார்த்து தெறிக்க விட்டே ஆகணும். பாஸ் பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள், ஸ்லோ மோவில் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இது உங்களுக்கான வித்யா பாலன் 46 வயசில் நம்ம மாமி இல்லை மாமியை எடுத்து கொடுத்த ஒரு சூப்பரான கவர்ச்சியான ஒரு வீடியோ ஷூட். ஸோ இதை பார்த்து ஒரு கையில் தான் நானே வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் நீங்களும் ஒரு கையில் தான் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் 1 hand மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வி ஆர் ப்ரோஸ் கரெக்டாக. ஸோ 1 handனா 1 hand கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி கண்டென்ட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் 70mm ஸ்டோரிஸ் சேனலோட லிங்க்கும் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.